பாகிஸ்தான் ஏவுகணையை இடைமறித்து அழித்திருக்கிறது இந்தியா. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கியிருக்கலாம். பாரதிராஜா, வணக்கம். எந்த இடத்தை குறி வச்சு பாகிஸ்தான் ஏவுகணை ஏவுகிறது? எந்த மாதிரியான ஏவுகணை? இதை எப்படி இடைமறித்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க பாரதிராஜா. கண்டிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் எப்படியாவது இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. அதன்படிதான் நேற்று பஞ்சாப் மாநிலத்தில் இந்த தாக்குதல், அதாவது ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தான் நடத்த முயற்சித்துள்ளது. அதை இந்திய ராணுவம் மிக திறமையாக முறியடித்துள்ளது. வானத்திலேயே அந்த ஏவுகணையை தாக்கி செயலிழக்க செய்து அது பஞ்சாப் நகரின் அமிர்தசரஸில் உள்ள ஜேத்வார் என்ற கிராமத்தில் விழுந்திருக்கிறது. ஏவுகணை விழுந்ததில் ஒரு சில வீடுகளின் கூரைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதனால் பெரிய ஆபத்து ஏதும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவில் இது போன்ற சத்தங்கள் அதையெல்லாம் பார்த்து அந்த பகுதி மக்கள் பயந்தாலும் கூட இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பு முறை, ஏவுகணையை முன்பே கண்டறிந்து வானத்திலேயே தாக்கி அழிக்கும் முறை ஆகியவற்றிலெல்லாம் இந்திய ராணுவம் இன்னமும் திறம்பட செயல்பட்டு வருகிறது என்பதற்கு இந்த ஒரு விஷயமும் எடுத்துக்காட்டு. நேற்று முன்தினம் ஆபரேஷன் சிந்தூரில் 24 ஏவுகணைகள் பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் ஒன்றை கூட பாகிஸ்தானால் தொடக்கூட முடியவில்லை. ஆனால் இந்திய ராணுவத்தின் பதிலடி என்பது பாகிஸ்தான் ஏவுகணைக்கு தற்போது கிடைத்திருக்கிறது. இதனால் அடுத்த கட்டம் என்ன என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த தாக்குதல் தொடர்பாக தற்போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தோவல் அவர்கள் பிரதமர் மோடியுடன் ஏற்கனவே சந்தித்து பேசியிருப்பதாகவும் தகவல். அது தவிர உள்துறை செயலாளரும் மோடி அவர்களை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில தான் இந்த புகைப்படங்கள், அதாவது இந்த பாகிஸ்தான் ஏவுகணையின் புகைப்படங்கள், வீடியோக்கள், அந்த கிராம மக்கள் அதிர்ச்சியில் இருக்கும் காட்சிகள் ஆகியவை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் அரசு தரப்பில் இது தொடர்பான எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது வரை இல்லை. ஆனால் உள்ளூர் வாசிகள் வீடியோ புகைப்பட ஆதாரங்களுடன் தற்போது நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.